எந்த இயர் நீங்க வந்தீங்க அங்க? எத்தனை வருஷம் அங்கே இருக்கு? 90ஆம் ஆண்டு 16ஆம் தேதி 4:20க்கு வலிக்கிட்டோம் நாங்க. 4:20க்கு பின்னேற 4:20க்கு பிரச்சனை தொடங்கி நாங்க வந்தனாங்க. இந்த எத்தனை வருஷம் என்று பாருங்க, 28 வருஷத்துக்கு கிட்ட ஆகுது. யோசிச்சு பாருங்க. எல்லா நாட்டுக்காரனையும் விடுறான், சிங்களவரை எல்லாம் விடுவினோம் அங்க. என்ன மூதூருக்கள் எல்லாம் விடுறீங்க, அங்க இருந்த சனத்தை எல்லாம் விடுறீங்க. இதுக்கே இருக்கிறவங்க உங்களை விட்டு சொத்து எங்கட அப்பனும் பூட்டன் காலத்துல இருந்த சொத்து எங்கட காணி, அரசாங்க காணியும் இல்ல. அதை நான் உறுதிப்படுத்துவேன். அரசாங்க காணி இருந்தால் அரசாங்க காணிக்காரன்னு போயிருக்கலாம். அதை பத்தி பிரச்சனை எங்கட அடி உறுதியில இருந்து படத்துல இருந்து எல்லாம் இருக்கு. நீங்கள் எங்க விடுங்க, விட்டாதான் ஓட்டு, இல்லையா தேர்தல் அடுப்புக்கு தான் நான் வைப்பேன். போன முறையும் அதான் செய்தேன். கட்டாசி வரை நான் ஓட்டு போட போக மாட்டேன். எப்ப இவன் விடுகினமோ அன்றைக்கு தான், அதுக்கு பிறகுதான் அவனுக்கு என்னன்னு ஓட்டு போடுறோம். நான் போனதே இல்லை. அதுக்கு எந்த பேர்ல ஐயா கடை பேரோட வருது. எங்கட மற்றது ஒருத்தருக்கும் இப்ப 2 முறையும் தரவே இல்லை. இப்ப இந்த முறையும் வரையில 4 ஓட்டங்களுக்கு இன்னும் தர கிடக்கு. போன முறையும் வரையில, இந்த முறையும் வரையில. போன முறையெல்லாம் போய் எங்கட சேனம் கண்ணாடி எல்லாம் முடப்பட்டு வந்தாங்க மயிலிடி சேனங்கள். சொல்லி போட்டதால் நேற்று நான் சங்கத்துக்கு போனேன். ஓட்டு ஓட்டு உரிமை கொண்டுதான் வந்தேன். எங்கட ஃபேமிலி எங்கட 100 நாள் திட்டத்துக்குள்ள இதுவும் ஒரு திட்டம். எங்க நடந்து முடிஞ்சது? எந்த முகத்தை வடிவ அப்படிங்கோ, அதை பற்றி பிரச்சனை இல்லை. செத்தா செத்துட்டு போறான். ஏன்னா தினமும் செத்துனான் இருக்கிறான். எவன் வந்தாலும், எவன் எந்த ஆட்சிக்கு வந்தாலும் தமிழனுக்கு விமோசனம் கிடையவே கிடையாது. சரியோ, மயிலிட்டு பலாலி காங்கிரஸ் மக்களுக்கு விமோசனம் கிடையாது. பரவியல் கூலா வந்துட்டு ஏசிக்கலையும் ஓசிக்கலையும் இருந்துட்டு போக வேண்டியதான். சரியோங்க, இதுதான் நாங்கள் பிச்சை எடுக்க வேண்டியது. ஆனா நாங்கள் நேரம் மக்களுக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் வாரானோ அதுதானே செய்கிறோம். இனிமே என்ன நாங்க என்ன இதை விட வேற என்ன வேணும் மக்கள்? இங்க நாங்கள் இன்றைக்கு ஒரு வீட்டுக்காரன் எழுமண்டா எழும்பி போய் நரோட நிக்க வேண்டிய சைவகாரன் தேவகாரன் முஸ்லிம் மக்கள் எல்லாம் உண்டா இருக்கணும்னு சொல்லினா. ஆனா இங்க பேருந்தும் தமிழன்னா பிரிச்சு தானே